ஒருவரை பற்றி எவ்வளவா சிந்திக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். அதனுடைய பிதாக்கள் அது அடுத்த வாரத்திலே என்னுடைய தகவல் மறைப்பட்டார் என்று நான் நினைக்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஒவ்வொருவரை பற்றியும் இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் சிந்தித்து அநேக காரியங்களை பேசி உங்களிடத்திலே தெரிவித்து அதை அவர்கள் சரியாக தெரிவித்து அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மொழியில் ஒரு அழகான பண்பை தேவன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவன் மறுபடியும் நான் சோதனைகளை என்று சொல்கிறேன். இன்னும் தொடர்ந்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அநேக சபைகளுக்கு சென்று உயிர் செய்வதும் இறைவன் இன்னும் அளவுக்கு பசுத்தாவும் அவர்கள் நிறைந்து அவர்கள் வரங்களை கொடுத்து இன்னும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் ஆண்டவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக உங்களுடைய ஆலோசனைகள் எங்கள் சபைக்கு நீங்கள் தொடர்ந்து நடந்த முடியும் உங்களுடைய நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கிய தயவு உங்களுடைய உங்கள் உச்ச தலைமையில் வருவதாக சபையார் அறிவு சார்பாகவும் நான் அவரை வாழ்த்தி பெற்றுக்கொள்கிறேன். நான் அவரை வேண்டிக்கொண்டு இந்த சித்தரை பதிவு செய்கிறேன். நன்றி. சொன்னது உண்மையிலே 100% உண்மைதான். இன்னைக்கு பிறந்தநாள் பேர் யாரையாவது வாசிக்கணும்னு சொன்னா நம்மளால யாரு நம்ம ஊர்ல தான் இல்லையா அப்படின்னு தெரியுது. இது உள்ளூர் சொல்லுவாங்க எல்லாரும் சாதகமா யாருக்கு தெரியும் எத்தனை பிள்ளைகள் அப்படி எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு ஈடுபாடோடு செயல்படுகிறது உருவான கையாட்கள். வித்தியாசமான காரியங்களே சில காரியங்களை அவர் நடத்தினார்கள். அதில் ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு மரணம் ஏற்படுவது என்று சொன்னால் அந்த ஆராதனை நடைபெறுகிற போது அவர்கள் அதை வந்திருக்கிறவர்களுக்கு சுற்றி செல்லாமல் நுழைய மாட்டார்கள். அதன் மூலமாக என்ன எதிர்ப்பு நடந்தது என்பதற்கு நான் ஒரு உதாரணம். ஒரு நாள் அவர்கள் பேசும்பொழுது நீங்கள் எல்லோரும் சம்மதமாக இருக்கணும், யார்கிட்ட சண்டை கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி அந்த வெளியில் அவர்கள் பேசுகிற பொழுது அது எதிரை பாதிக்கிறது. அந்த ஆதாரம் முடிவுனாலே அதே சாதனத்தில் நான் பேசி ஒப்புரவாகிறேன். இப்படிப்பட்ட அருமையான காரியங்களை ஆத்மீக காரியங்களில் ஆண்டவர் அவரை கொண்டு செய்து கொண்டே இருந்தால் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதிகமாக பேசலாம். ஏனென்றால் ஆவிக்குரிய கையிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நேரம் அதிகமாக இல்லை. நான் சின்ன பையன் இருக்கும்போது 3வது 4வது படிக்கும்போது எனக்கு மேலுள்ள வாய்ப்புகள் புரியவர்கள் எல்லாரும் வேட்டைக்கு போவாங்க. வயல் வேட்டைக்கு எலி வேட்டைக்கு போவாங்க. அப்போ எலி வேட்டைக்கு போகும்போது நானும் வரட்டேன், எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கூட நீ வேகமாக வர முடியாது, அதனால செயல்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அவங்க கூட போவேன். கடைசியில் என்னன்னா அடித்து மயக்க எலியெல்லாம் எலி ஜவுரிப்பாங்க. நான் ஜவுரிப்பேன். அதில் நம்ம பார்த்தோம்னா ஒரு எலியோ அல்லது ஒரு மயிலோ புறப்பட்டு போவது என்று சொல்கின்ற போது அவர்கள் அதை பாடுபடி செல்கின்ற அந்த வேகத்தை பார்க்கின்ற பொழுது கர்ணமே கண்ணாயினார் என்பதற்கு அதுதான் உதாரணம். அந்த நாட்டிலே நாம் அதுக்கு மேல உதாரணம் சொல்ல முடியாது. அவ்வளவு வேகமாக யார் மேலும் நீக்கூடாது, எந்த காட்டுவாங்க, எந்த வேலைகளுக்கு தான் காட்டுவாங்க. அப்படி வேகமாக போய் அதை எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செல்கின்ற வேகத்தை பார்க்கின்ற பொழுது
அதில் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகும். இதை நாம் எதற்கு சொல்வது என்று சொன்னால், காலையிலே நாம் வீட்டு முன்னாடி நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் போகிற வேதத்தை பார்க்கும் பொழுது இதோட ஆத்மாவை சம்பாதிக்க போறாங்க. ஆனா என்ன வேகம் எட்டியே பார்க்கறதில்லை, அவ்வளவு வேகமாக ஆத்மா மேல சோழன்னு சொல்லுவாங்க, ஒரு கிறுக்குத்தனமா ஓடுற மாதிரி அவ்வளவு வேகமாக ஓடி அந்த 6 ஆண்டுகளிலும் அவர்கள் சம்பாதிக்கிறாங்க. வில்லியம் கேட்ச் சொல்கிறார், மிஷனரியின் தந்தை, to belong to Jesus is embrace the nations in him. Yes, madam. அதாவது எல்லா ஆட்களையும் இயேசு புறவாக மாற்றணும் முதல்ல, அதுபடி இயேசு அவ்வளோ அழகாங்க. அது ஒரு பெரிய நேசன். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு ஆவிக்குரிய காரியத்தை, நான் இந்த உலக பிரகாரமாக பேசுகிற காரியத்தை பேசணும்னா நிறைய பிரகாரம் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நான் சொல்கிறேன். அவர்கள் அவ்வளவு வேகமாக, அவ்வளவு ஆழமாக மேல சோழ சொன்ன தமிழ் இருக்கா, ஆத்மா மேல அவ்வளவு இருக்கு. இப்படி ஒரு திருக்கோளை போய் இப்படி படினால் இப்படி பார்க்கறதுக்கு ஆயுதம் நிறைந்திருக்கிறது. இவர்கள் வருவதற்கு முன்னாடி இப்படி ஆயுதம் நிறைந்தது. ஆகவே அவர்கள் அப்படி ஒரு இது செய்தார்கள் என்றால் ஆத்மாவை சம்பாதித்தது யாரு? ஞானமலைவன் ஆகாய மண்டலத்தில் வழியை போல பிரகாசிக்கிறான், லட்சக்கணக்கான போல நின்றுகிறான், 12 வாசிக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நின்றுக்கூடிய ஒரு இடத்துக்காக செல்கிறார்கள் சொன்னால், இவர்கள் ஒரு நாள் செய்து கொடுத்து அவருக்கு பணி செய்வது சொன்னால், உம்மோடு செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, உங்களை பலவானை காட்டுமையா, உம்மோடு செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, உங்களை பலவானை காட்டுமையா. ஓ என்ன ஆனந்தம், என்ன பேரின்பம், ஓ என்ன ஆனந்தம், என்ன பேரின்பம். ஆகாயம் கொண்டு செல்வதே, உங்கள் ஆகாயம் கொண்டு செல்வதே, உம்மோடு செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, உம்மை பலவானை மாற்றுமையா. வாழ்த்துறை வேதாந்தத்தை தெரிவித்திருக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வாழ்த்து மடல் நம்முடைய இசையான ஆசிரியர் கேள்வி. அருமையான சபையினுடைய நம்முடைய பிரயோசனத்திலே அவர்கள் வாழ்த்து முடியாது இருக்கிறோம். நம்முடைய கிராமத்திற்கு அவர் செய்த சேவைகள், அவர்கள் செலவுகிற இடத்திற்கு அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்து நாம் சொல்வதற்கு இருக்கிறோம். அநேக காரியங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நான் முதலாவதாக ஒரு கடியல் குடிப்பாட்டு வாழ்த்து பாட்டு எழுதியிருந்தேன். அம்மா கடியல் சொல்லுவாங்க, குடிப்பாட்டு இருந்தேன். பிறகு சுற்றாக சொல்லி அதை மணலாக இருந்தேன். அந்த மணலாக இருந்தாலும் நான் சாப்பிட்டு போல இருந்துச்சு. 2-3 மாவட்டம் வாழ்ந்தாங்க. ஆனால் எப்படியும் கடியல் போட்டான், கடியல் இல்லை. ஒரு சில பாட்டு 2 லட்சம் மாதம் 22 இருந்துச்சு. ஐயர்வாளத்துக்கு அம்மாவுக்கு யாருக்கெல்லாம் இருக்குது. ஐயர்வாளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஸ்பான்சர் பண்றதுல அவங்களுக்கு ஈக்குவல் ஒதுங்க. ஸ்பான்சர் பண்றது
அவார்டு மாத்திரமே போய் ஒரே நபரை பற்றி 19 லட்சம் ரூபாய் 19 லட்சம் ரூபாய்க்கு ஸ்பான்சர் பண்ணி மேல மேல வேலை எழுதிருக்காங்க. யாரும் சொல்லல, யாருக்கும் தெரிய முடியாது. இந்த ஆட்டம் கடவுளே ஐடியா அவங்க எப்படிதான் வந்ததில்ல ஸ்பான்சர் அதே மாதிரி கிராமங்களே நிறைய ஸ்பான்சரிங் யார் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியல, ஒரு மாதிரி ஆரம்பத்துக்கு கடவுளை ஊழியம் நினைச்சது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அதை கத்தோடைய ஊழியம் செய்யறாங்க. அது ஒரு நன்மையாக தான் இருக்குது. நாமளே எனக்கு மனசுக்கு அவங்க பொருளாதாரம் பண்ணிருந்தோ சாப்பாடு கொடுக்குறதோ நிறைய கேதரிங் நிறைய ஆட்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் செய்யறாங்க. அது ஒண்ணு. அடுத்த அம்மா வந்து ஒரு தடவை சொல்லிங்க அப்படியெல்லாம் பார்த்தாங்க. ஒரே ஒரு காரியம் அம்மாவை பற்றி நம்முடைய கிராமத்தில் ஆதிகாலத்தில் நாங்கள்லாம் அறிவுள்ளா இருக்கும்போது ஜோபத்தில் யாராவது சபை ஜோபன்னு சொல்லுவாங்க. ஜோபன்னு சொல்லும்போது ஒரே ஒரு பண்ணி தான் சுப்பிடித்தார் படி ஒரு நாள் அதே மாதிரி துறைமாமா ஒரு நாள் தான் முடியும். யாரும் ஜோபம் முடியாது. இன்னைக்கு ஐயரனுடைய பிரயாசத்தினால தற்காலத்தில் நாங்கள் வெளிவெளிகளை கருத்து உருவாகவே அடையும் கற்றுன்றது இப்போ எல்லா பேரும் கட்டாளத்தையும் சொன்னாங்க. நம்ம அதே மாதிரி ஜெபம் பண்றது இந்த பாலியல் அவ்வளவு ஜெபம் பண்ணுது. எந்த அம்மாவுடைய கல்வியை பார்க்கணும். அதனால தெரியவில்லை. ஐயர்களுக்கு 100 மார்க்கும் ஐயர்களுக்கு 20 மார்க்கும் போட்டேன். உடனே ஐயர்களுக்கு அவங்க வருத்தப்படல. அதுபோல் நம்ம படலை நான் வாசிக்கணும்னா ஒன்று ஆனால் வாசிக்க தெரியக்கூடாது. பாடலை படிக்கிறது
அப்ப ஐயா வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லேலூயா சொன்னாங்க. சொன்னாங்க. அப்ப அல்லேலூயா சொன்னே இது ஆவிக்குரிய அறிவாள் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஐயா பாட்டு படிச்சாங்கன்னா நான் எங்க இருந்தாலும் சரி அந்த காந்த இருப்படுறது மாதிரி நான் எங்க தான் கொடுத்துருக்கேன். ஐயா அப்படி ஒரு ஆவிக்குரிய படிக்கிற வித்தியாசம் உண்டு. அப்ப ஐயா படிச்சாங்க. ஆனாலும் ஐயா பார்த்தா ஆத்மா ஆதாயப்படுத்துற ஐயா அப்படின்னு நினைச்சேன். ஐயா பொண்ணுமாக அதெல்லாம் கண்டு அந்த ஆத்மா ஆதாயப்படுத்துறாங்க. ஐயாவுக்காக மோசையை போல உண்மை உத்தமனமாக ஊழியக்காரே அப்படின்னு தேவன் கருத்தர் அழைப்பார். சரியாகும் அம்மா ஐயா பிள்ளைங்க ஊழியத்தில் குடும்பத்தில் கட்ட ஆசீர்வதிப்பார். ஐயா ஆசீர்வதிப்பார், அம்மா ஆசீர்வதிப்பார், பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார், ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அவங்க தேவைய குடும்பம் எல்லாத்தையும் கட்ட ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஐயா வச்சு நாங்கள் பேசி நம்மளுடைய கேட்டுக்கொள்கிறோம். பள்ளி பருவம் தொட்டு கல்லூரி சென்று இறை கல்லூரியில் எந்த இடம் எனக்கு காட்டியும் அங்கே இயேசுவை நான் இதோ போகிறது எனது பணியை நிறைவு செய்து 6 ஆண்டு காலம் உபதேசகராக இருந்து 42வது குருவானவராக நமது சேகரத்தில் தன் பணியை 6 ஆண்டு காலம் நிறைவு செய்து எம் மத்தியிலே வீட்டிருக்கின்ற பெருமைக்கும் அருமைக்கும் எல்லா புகழுக்குரிய எங்களது மதிப்புக்குரிய ஐயா அவர்களே, அவர்களின் நல்ல காரியங்களுக்காக அவர்களோடு கூட சேர்ந்து ஊதுகின்ற புல்லாங்குழலின் இசை போல, ஆலமரத்து விழுது போல, கவிதையின் கருத்து போல, இன்னும் சொல்லப்போனா இனவெளியான 2 போர்களாக எல்லா வகையிலும் பகிர்ந்து உறுதுணையாக இருந்து இந்த சபை பணியிலே சபை பணி, நற்செய்தி பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, சமுதாய பணி எல்லா பணிகளிலும் தனது சிறப்பை இந்த சபைக்கு எடுத்து தந்து இன்னும் மறு சபை அடுத்த சபையிலே சேகரத்திலே தனது பணியை நிறைவாக செய்கின்றவர்களுக்கு நாம் ஏறெடுக்கின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர்களும் என் பெருமைக்குரிய பெரியவர்களும் தாய்மார்களும் அவர்களுடைய கருத்துக்களை பழகினார்கள். பாட்டுக்கள் மூலமாகவும் தனது எல்லா வித அனுபவத்தையும் பகிர்ந்தார்கள். இறுதியாக எந்த ஒரு விழாவிற்கும் நன்றி என்ற ஒரு அமைப்பு உண்டு. அந்த இறுதிக்கட்டத்திலே நான் உன்னை கூறுகிறேன். சபை பணி என்றால் கல்வி பணி. இந்த சேகரத்தில் உள்ள 4 பணிகளிலும் செவிலி, அதாவது பல்வேறு சிறத்தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஆய்வு செய்து ஒவ்வொரு பணிகளிலும் அவர் சிறப்பாக ஆசிரியர் பணி செய்கிறார்களா அதை ஆய்வு செய்தார்கள். அது மட்டுமல்ல, மருத்துவ பணி என்பது ஆரம்ப கட்டத்திலே பலருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் இறுதியாக அதை செய்ய வேண்டும் என்ற கருத்திலே நாங்கள் உறுதியாக இருந்து குறுகிய காலத்தில் ஏறதால 5 காலத்தில் அதை நிறைவு செய்து இன்று வரையும் எல்லா இறைவனும் நடந்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் எல்லா வகையிலும் நமது சபையின் பெருமக்கள் வேற எல்லா வகையிலும் உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கும் நான் இந்த நன்றியை அவர்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்ல, இன்னும் சபை பணி எடுத்துக்கொண்டால் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா வகையிலும் அவர்களை ஊக்கப்படுத்துவதிலும் எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும், அதாவது தனது பணியை உபரி பணியாக மற்ற சபையில் கொடுத்தாலும் அந்த பணியை நிறைவு செய்துவிட்டு என் பணியை நான் செய்வேன் என்று இந்த சபையிலே தன் பணியை மிகவும் அருமையாக அந்தந்த நேரத்தில் வந்து செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்காக நன்றி. அது மட்டுமல்ல, அம்மையார் அவர்கள் பாதுகாப்புக்குரியவர்கள் இந்த சபை கூட்டங்களே, எனக்கு அன்பான இந்த சபை மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அம்மாவுடைய பணி மிகவும் சிறந்தது. விசேஷமாக சொல்லப்போனால்
தாய்மார் முன்னில் அதுபோக வாழ்வு சிலவர்களில் சிறுவர்களில் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு எடுத்துக்காட்டு. சங்கீதம் 23:8 ஒரு வசனம் உண்டு. நான் உனக்கு போதித்து நீ நடக்குவதில் நான் காண்பிப்பேன் என்று சொல்வது போல அந்த இறைவார்த்தையை தன் வார்த்தையை எடுத்துக்கொண்டு செயல்பட்டார்கள். இந்த காலகட்டத்திலே மதித்து தொண்டாற்றித்த மனப்பக்குவம் பெருதோற்று இல்லாத நாளில் தான் எடுத்த பணியை இறைப்பணியை நீ செய்வதை செய்து நிறைவு செய்து இன்னும் அடுத்த சபையை நான் நிறைவாக செய்ய இருக்கின்ற அவர்களை நாம் மனமாற வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, எங்கு நீங்கள் சென்றாலும் எங்கள் சபையில் ஒரு கடன் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இங்கே நடக்கிற பணி, நாம் ஆரம்பித்த பணி, நாம் தொடர்ந்து செய்கிற பணி, இன்னும் செய்ய போகிற பணி, இப்படி ஒவ்வொரு பணிகளும் மிகவும் சிறப்பாக நடக்கிறதா என்பதை நீங்கள் எங்களுக்கு ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஏன் நல்வழிப்படுத்துகின்ற நல்ல போதகராக இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு காலத்தின் நன்மை கருதி என் பெருமைக்குரிய இந்த சபையில் பெரியவர்கள் மூலமாக இந்த சபை சார்பாகவும் உங்களுக்கு நான் நன்றி கூறி வாழ்த்து கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நானும் 4 பக்கம் எழுதிட்டேன். வாட்ஸ்அப்பில் போட்டுருக்கேன். இது பேசுகிற நேரம் ஏற்படுவாங்க. ஐயாவை மறுபடியும் அங்கோடு கேட்டு பண்ணிடுவோம். என்னுடைய வாழ்த்துக்களுக்காக, ஜெபத்துக்காக, பாராட்டுதலுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நான் ஆரம்பத்தை சொன்னபடி ஊழியக்காரர்கள் ஆண்டுடைய வேலைக்காரர்கள். இதுல என்ன ஒரு கிரெடிட் கிடைச்சாலும், அந்த பிரைஸ் கிடைச்சாலும், புதி கிடைச்சாலும், மகிமை கிடைச்சாலும் அது யாருக்கு முடியாது? ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் ஆண்டவர் தான் மதிக்கப்படத்தக்கவர், ஆண்டவருக்கு தான் மகிமை உண்டு, ஆண்டவருக்கு தான் பெயர் புகழ் உண்டு. நம்ம சாதாரண மனிதர்கள், நம்முடைய சாதாரண மனிதர்களை ஆண்டவர் தெரிவு செய்து பயன்படுத்துகிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 3 காயின் சேரீங்க கொடுக்காங்க. ஏற்கனவே வடக்கு தந்தாங்க, நான் திருச்சபையில் கொடுத்தேன். அதே போல நம்ம திருச்சபையில் கொடுத்த மக்களுடைய தியாகமான காணொலி, தியாகத்தோடு ஆண்டவரை நேசித்து ஆலயத்தை நேசித்தாராங்க. இதன் ஆலய பணியாளர்கள் ஒவ்வொருமே வர நாட்கள் ஏன்னா விட்டு எந்த ஊழியத்துக்கு தேவைப்படுது அதை நினைச்சது பயன்படுத்துகிறேன். வெள்ளரிக்க சந்தோஷமா இருக்கு. நீ எப்படி தரமான சந்தோஷமா யாரையும் கஷ்டப்பட்டுறாங்கிற ஒரு இடத்துல நிறைய பிரச்சனைகளை சொன்னாங்க. ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். நம்ம ஊர்லேயே கோயில் அறிவுன்னு சொல்லியிருக்கோம். யாரும் செய்யக்கூடாது. அன்பா தரேன் சால் வச்சு கொடுப்போம். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, நான் ஒரு பாடுவேன், நான் ஒரு ஜோம் பண்ணேன், வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் 2 வாரத்துக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு சொன்னேன். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்காரு. இந்த 6 ஆண்டுகள் ஜோம் பண்ணி நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும். எனக்கு முதல் பாஸ் நான் நிறைய வருஷம் முதல்ல சொல்லிட்டேன். நான் ஒரு 10 வருஷம் சர்வீஸ், 15 வருஷம் சர்வீஸ்ல வரல. ஃபுல் ஆர்டினேஸ் வாங்கி முதல் பாஸ் சேர்மனாக உழைப்பு வந்தேன். ஆண்டவர் நிறைய அனுபவங்களை செய்தார், கொடுத்தார். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நல்ல ஒரு 6 வருஷம் எனக்கு ட்ரெயின் பண்ணணும். என்ன அம்மாவை பிள்ளைகளை இப்போ ஆண்டவர் இன்னும் ஸ்தலத்துக்கு என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு போகிறார். அம்மா ஏற்கனவே சொன்னாங்க, ஜோமணிக்கு போது கிராமத்துக்கு போகிற ஒரு சத்தம். ஏற்கனவே தூத்துக்குடியிலிருந்து வட போகும்போது வியாதிக சபைக்கு நாங்கள் ஒரு ட்ரை பண்ணிருக்கோம். நீங்க 3 மட்டும் சொல்லிடாதீங்க, ஆர்டர் கடைசி வரைக்கும் நிறைய சபைகளுக்கு போன் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்க எப்பவுமே எந்த சபையும் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு ஒருத்தரையும் சரியா இருக்கும். இந்த சமுதாயங்களுக்கு வேணும், இது வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் எந்த சித்த வைத்திருக்கிறாரோ நம்ம எந்த சபையில கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஊழியம் செய்ய வேண்டும் சித்த வைக்க அங்கதான் போகணும்னு சொல்லி ஜோமனும் ஆண்டவர் பிச்சு வேலை செய்கிறதுக்கு அழைத்து கொண்டு போகிறார். கூடுதலாக சீரோ நகருக்கும் பாஸ்டிங் சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோட்டுகள் சர்ச்சையும் நீங்க ஜோ பண்ணிடுங்க, என் பக்கம் வந்தா வாங்க. அதே போல தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜோ பண்ணிடுறேன். உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய ஜெபத்துக்காக, உங்களுடைய உதவிக்காக நன்றி. எல்லா குடும்பங்களும் எங்களை நேசித்தீர்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கிளைத்திருச்சவை எங்களை நேசித்தீர்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜோம் வரப்போற ஐயாவுக்கு தான் என்ன செய்யணும்? ஜோம் ஐயா 19 ஆள் தான் அங்கேயே சிறப்பாக பணி செய்து 5 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்னைக்கு சாயங்காலம் வந்துவேன்னு சொன்னாங்க. இங்கிருந்து அம்மா ஸ்கூலில் விட்டுறாங்க, ட்ரெயின் எடுத்து போனோம். சாயங்காலம் வந்துவேன்னு சொன்னாங்க. வரப்போ நாங்கள் இங்கிருந்து வெளியே பண்ணி போனோம். பிகாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு நல்ல ஒரு வழி, நல்ல ஒரு தெய்வம்
2 பிள்ளைகள் உங்களுக்காக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெறும். நீங்கள் செய்கிற பெரிய அளவு தொடர்ந்து வாய்ப்பு கூட்டம் நடைபெறணும், தொடர்ந்து ஆண்கள் கூட்டம் நடைபெறணும், தொடர்ந்து காலைமலை ஆறுதல் பகிரணும், தொடர்ந்து கிராம ஊழியம் நடைபெறணும், தொடர்ந்து சிறு ஊழியம் நடைபெறணும், தொடர்ந்து மருத்துவ ஊழியம் நடைபெறணும். அதுக்கு திருச்சபை பிள்ளைகளாக நீங்க தான் ஒரு ஊழியம் செய்யணும். ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க, ஆனா இன்றைக்கு ஆண்டுடைய வருகை மட்டும் யாரும் இருப்பீங்க? நீங்க மட்டும் இல்லையா? நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டுடைய மிஸ்தரி ஊழியம் தொடர்ந்து நடைபெறலையா, மருத்துவ ஊழியம் நடைபெறணும், கல்வி ஊழியம் நடைபெறணும், சண்டேஸ்வர ஊழியம் நடைபெறணும், யூத் நடைபெறணும், ஆண்கள் நடைபெறணும், வில்லேஜ் விசாரிக்கப்படணும். நமக்கு நிறைய தரிசனங்கள் எப்படியாவது ஒரு ஜெனரேட்டர் வாங்கிடணும் பிரயாசப்பட்டோம். அதே போல பின்னாடி ஒரு செட்டு போடணும், நம்முடைய முகத்துல கோடையை பற்றி சரித்தி எழுதி வைக்கணும், நம்ம கல்லறை பண்ணணும்னு சொல்லி நிறைய தரிசனங்களும் செய்யணும். ஆனால் அந்த குறித்த காலத்துக்குள்ளாக முடிக்க முடியும், நிறைய காரியங்கள் முடிக்க முடியல. ஆண்டவர் எந்த காலம் குறித்து அந்த காலத்தில் என்ன செய்வார், செய்ய முடிவார். இந்த 6 ஆண்டுகளும் என்னோடு கூட பயணித்த ஆலய பணியாளருக்காக நன்றி சொல்லுறேன். வந்த புதுசுல எனக்கும் ஆலய பணியாளருக்கும் சின்ன மனஸ்தாபம். அம்மா ஆலய பணியாளர் சொல்றாங்க, ஐயா பையமா நீங்க என் பையன் ஸ்தானத்தில் இருக்கீங்க, அதுலேருந்து போயிட்டு சட்டை எடுத்து பண்ணேன். அந்த முதல் பாசம் ஒரு கோபம், ஏதோ கூத்து யாருக்கும் வைக்க அப்படிலாம் வைக்க முடியாது சொல்லுது. அப்புறம் கோபத்தில் எதுவுமே இருக்கு, வைக்கிறே ஒரு வார்த்தை ஐயா நீங்க என் பையன் மாதிரி சொல்லி அதுலேருந்து நான் அவசியம் அவங்க எந்த வேலையும் நான் நினைச்சது சொல்றது கிடையாது. அவங்களால என்ன முடியுமோ அவங்க செய்யணும்னு சொல்லி கோயிலுக்கு ஃபுல் ஃப்ரீடம். சில இடத்துல கோயிலுக்கு கசக்கி பிடிச்சிருவாங்க, நான் அப்படி ஒரு நாள் செய்யறது அவங்களால என்ன முடியுமோ வேலையை கொண்டு ஆளு செய்யறாங்கன்னு சொல்லி. அதே போல ராஜசேகர் சார் 30-40 ஆண்டுகளாக ஊழியர் இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு தெரியும். அவங்களே ஒரு ஊழியத்தை உதவி செய்ய சாருக்காக டீச்சருக்காக பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்றேன். கமிட்டியில சின்ன கருத்து முரண்பாடு என்ன செய்யணும், அந்த புதுசுல நிறைய தெரியாது. சில ப்ரொபோசல் போகும், சிலது சரின்னு சொல்லுவாங்க, சிலது நோன்னு சொல்லுவாங்க. அதுலேயே ஒரு சர்வே பண்ணி வர ஆண்டு செய்தார். ட்ரெஸரர் தனராஜ் சாலம் அவர்களுக்கான செக்ரட்டரி கார்டி, டிசி மெம்பர் கமிட்டி அங்கிருந்தவர்கள் கிடைத்த சபை ஊழியர் எல்லாருக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டு செய்தார். நிறைய பேர் உதவியோடு கேட்கும். அதான் சார் சொன்ன மாதிரி காணிக்கப்படத்தை ஒரு நாள் செலவழிக்க கூடாதுன்ற ஒரு சின்ன கான்சியஸ். எதுக்காக ஸ்பான்சர் கேட்கணும், இருக்கிறவங்க வாங்கி இல்லாத என்ன செய்யணும் கொடுக்கணும். பலிபடத்தில் படைக்கப்பட்ட காணிக்க ஒரு நாள் எடுக்கக்கூடாது, எடுத்து அதை பயன்படுத்தக்கூடாது என்பதில் ஒரு சின்ன கான்சியஸ். தோற்ற காணிக்கலாம் அதை வந்து அறிமுகப்படுத்த வேண்டியது பாசிட்டிவ் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபீல்டு செலக்ட் பண்ணணும். மருத்துவ ஊழியத்தை ஆரம்பித்தோம். அதே போல ஏழை மக்கள் விசாரிப்பு ஊழியத்தை ஆரம்பிச்சோம், கிராம ஊழியத்தை ஆரம்பிச்சோம், வழக்காட்சி ஊழியத்தை ஆரம்பிச்சோம். எல்லாம் ஆண்டவர்கள் திட்டம் செய்தி காண்பு செய்தார். இது நிறைய உரிமையோடு கேட்கும், எனக்கு கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் சரி சொல்லுவோம். 6 வருஷம் அவங்க சட்படி என்ன செஞ்சாச்சு, இந்த திருப்பி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஆக மாட்டாங்க. அதனால ஊருக்கு போகிறது நல்லது. ஐயா போனாலே பயப்படுறதா சதுரத்தில் கூட சொல்றேன். 6 வருஷம் உரிமையோடு கேட்கும். அவங்க ஒரு நாள் நோன்னு சொல்லுவோம், கேட்டு யாருமே நோன்னு சொல்லுவோம். இந்த காரியத்துக்காக செய்ய, கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்காக கொடுங்க, இந்த ஊழியத்துக்காக கொடுங்கன்னு சொல்லி கேட்டது யாருமே நோன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா ஐயாட்ட சரியான செலவிடப்படும் சொல்லி எல்லா விஷயத்தையும் அது மாறலாக இருக்கலாம், பண விஷயமாக இருக்கலாம், முடிஞ்ச அளவு 2 வருஷம் செலவு விளைவினம் உண்டு. வெளியே பார்க்கதான் தெரியும், நான் விளைவினமான எங்களுக்கு குடும்பங்கள் உண்டு. அவற்றை பற்றியும் எந்த சபையில் இருக்கோ அதை நம்முடைய குடும்பமாக ஏற்றுக்கொண்டு முடிஞ்ச அளவுக்கு பிரயாசத்தை ஆரம்பிச்சுகள். நிறைய குற்றங்கள் குறைகள் இருக்கலாம், நீங்க பொறுத்து கொள்ளுங்க, தொடர்ந்து ஜோபுங்க, வர ஊழியக்காரர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. நல்ல ஆராதனை பங்கு இருக்கும், எல்லா ஊழியும் கதையெல்லாம் நடக்கணும். நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, ஜெபிங்க, ஆதரவு கொடுங்க. கர்த்தருடைய மகிழ்ச்சியோடாக ஒரு வாரம் நிறைய எங்களுக்கு கூட்டு சாப்பாடு கொடுத்தீங்க, லக்கேஜ் பேக் பண்ணி நிறைய உதவி செஞ்சீங்க. எல்லாருக்காக ரைட்டர் சார் ஏசுடன் சாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அவங்க நிறைய கணக்கு வழக்குல சொல்லி கொடுத்தாங்க. புது பாசிட்டிவ் நான் படம் ரொம்ப தெளிவுள்ள ஆளுன்னு சொல்ல முடியாது. ஏதோ மரத்தை வாங்கி வச்சுட்டு அப்படி கிடக்குவேன் சார், அடிக்கடி சொல்லுவோம் படம் சேர்த்து ரொம்ப ரொம்ப இல்லையா அப்படின்னு சொல்லி அதை நமக்கு ஒரு பொருளையும் கொடுத்தாவே தெரியாது. ஆனால் சார் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காங்க. ரைட்டர் ஏசுடன் சாருக்காக நான் நன்றி சொல்லுவேன். ஜோன் சாருக்காக சார் ஒவ்வொரு நாளும் அது பணம்னு சொல்லுவாங்க. அவங்க 6 ஆண்டு இவரோடு பயணிக்காக நான் நன்றி சொல்றேன். எல்லா குடும்பத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கொடுத்த நல்ல ஜெபங்களுக்காக வாழ்க்கைக்காக நன்றி. அம்மா வார்த்தை பேசுவாங்க. ஜோபி
இந்த நம்முடைய தெருக்களில் மிஷினரிகள் பெயர்கள் வைப்பதற்கு நம்ம சீட்டு போட்டு ஏற்கனவே எழுதணும். அந்த பேரை நான் வாசித்தேன். ராபர்ட் கால்வெல் தெரு, ஸ்வாட்ஸ் ஐயர் தெரு, சீகன் பாலிமன் தெரு, தாமஸ் ரேக்லன் தெரு, மந்தாசியஸ் தெரு, ஐசக் ஐயர் தெரு, ஜி போப் தெரு, சாரா டக்கர் தெரு, ரேனியஸ் தெரு, சிஓ தெரு, எமி கார்பெண்டர் தெரு, குளோரியா தெரு என்று சொல்லி இதில் எந்தெந்த தெருக்கு இந்த பேரை சொல்லி சீட் போட்டு இருக்காச்சு. இந்த நாட்களில் வாழ்க்கை கண்டிப்பாக பிள்ளைகளோடு இணைந்து இந்த பரிசுத்தவான்கள் சிந்தனைகளை பேசுவாங்க. தெருக்களுக்கு தெற்கு தெரு, வடக்கு தெரு, நடுத்தரு, ஓடத்தரு சொல்வதை அவங்கள நம்ம நினைவுபடியாக அடுத்த சந்திப்பு முன்மாதிரியாக இருப்படி பல நாட்கள் அவங்க ஊழியத்தை நிறைவேற்றுவாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அதே போல மருத்துவமனை முதல்ல அந்த வெளிப்படைகள் தான் ஆரம்பிச்சு அதில் சுரேஷ் வந்து வாடகை இல்லாமல் இருந்தார். முதல்ல கோயில் அறிவிக்கும் கடைசி தான் முதல்ல அந்த பொறுப்பை சுகர் பிபி ஆரம்பிக்கணும். யார் திருச்சபையில் லீகஸா இருக்குன்னு சொன்னோட அவர் முதல்ல முன் வந்தாங்க. எங்க வீட்டில் பிபி சுகர் பார்க்கறத வச்சு நான் டெஸ்ட் ஆரம்பின்னு சொல்லி சின்ன அற்பமான ஆரம்பம். நம்ம வயசான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிபி சுகர் பார்க்கறதுக்கு யார் லீகஸா இருக்காங்க அவங்க கடைசி பேர் வந்து அவங்க முன் வந்து அவங்க வீட்டில் பிபி சுகர் ஆரம்பிச்சோம். அப்போ ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேராயிரம் வந்து திறந்து வச்சாங்க. சுரேஷ் அவருக்கு வெளியில 2 வருஷம் வாடகைலாம் கொடுத்தாங்க. அதுக்காக நான் சுரேஷ் சொல்றேன் மாத்திரமில்ல, மாதம் ஒரு பெரிய தொகையை அவரது ஊழியத்துக்கு அடிச்சாங்க கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பெண்களை நம்ம எல்லாரும் பாராட்டணும். சிறு காணிகள் சிறு துணிதான் இன்னைக்கு மாசம் 40,000 எத்தனையோ பிள்ளைகள் பயன்படுறாங்க. தொடர்ந்து ஜோம் ஏசு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாரு, ஐயா எனக்கு மாதம் என்ன செய்யுங்க. நம்ம இப்ப ஐஎன்எஸ் விசுவாடி எப்படின்னா முழு தமிழ்நாடு படிக்கலாம். ஆனா முதலில் படிப்பை நீங்க மதுரையில் காணி கிடைச்சிட்டே இருக்கு. அதுல சொந்த சபையில நடைபெறுகிற படித்தல் ஊழியத்தை செய்யணும். இப்போ நீங்க ஜூலி அந்த கணக்கு பார்க்கணும். 2000 ரூபாய் 1500 தான் வரும். ஒரு ஆளுக்கு மாசம் 1500 ரூபாய் 2000 ரூபாய் போதுமான யோசிப்பாங்க. திருச்சபை சார்ந்த ஒரு படிக்கலாம். அங்க ஒருத்தர் குடும்பமா 2 பிள்ளைகளோட இருக்காங்க. மினிமம் ஒன்று என்ன செய்யணும் கொடுக்கணும். அதனால நீங்க அதே கவனத்தில் வச்சுருக்கேன். இது நிறைய விஷயங்கள் அனுப்பப்படும். அதில் நிறைய பேர் நம்ம தொடர்ந்து செய்யணும். அதே போல நிறைய பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும். நிறைய ஊழியர்கள் கொடுக்கறது நல்லது. சொந்த பிள்ளைகள் விசாரிக்கும் தெருவில் ஃபீஸ் கட்ட முடியாது படிக்க முடியாது யாராவது இருந்தால் நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணி அவங்களே உற்சாகப்படுத்தி இருக்கணும். வரும் நாட்கள் நான் என்கரேஜ் சொல்லப்படி நல்ல அரசு ஊழியர்கள், நல்ல விளையாட்டுல நல்ல ஊழியர்கள் வரணும். நிறைய புத்தகங்கள் வரணும். சுவிசேஷம் வரணும். அப்போஸ்தலர் வரணும். அதுக்காக மாணவர்கள் சந்தோஷம் யூனிட்டி அவசியம். ஒற்றுமை தான் என்ன செய்யுது. அற்புதமான காரியம். அந்த எலெக்ஷனாக இருக்கா மற்ற காரியம் அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது. சண்டையை பார்ப்பாத என்ன செய்யக்கூடாது. நான் கூட சீட்டு போட்டு எடுக்கணும் கரெக்டாக என்ன செய்யும். இதே ஆணையம் எலெக்ஷன் வேண்டாம் அந்த சீட்டு போட்டு என்ன செய்யணும் எடுக்கணும்னு சொல்லி நான் எங்கே போனாலும் அந்த வழி எல்லாம் திருச்சபை என்பது ஒரே குடும்பம். இதுல திருமுறை சொல்லுகிற ஆலோசனை சீட்டு போட்டு வரணும். ஒரு கமிட்மெண்டா வராது. ஊழியக்காரருக்கு தெய்வ தரிசனம் பெற்று அந்த ஆத்ம வாரங்கள் வரணும். அதில் வருநாட்கள் சொல்ற அற்பமான காரியம். இந்த பொறுப்புல வந்துட்டு சரியா செய்யறது சாபமா இருக்கு. நீ யோசிச்சு பாருங்க. தெய்வ தரிசனத்துக்கு உங்களை ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி வைக்காங்க. நீங்க ஆத்மவாரம் இல்லாம தெய்வ தரிசனம் இல்லாம சும்மா வந்து இருந்தீங்கன்னா பெரிய சாபத்துக்கான ஒரு காரியம். எப்பவுமே ஜோமுடைய வரக்கூடிய எலெக்ஷன் இருக்கலாம் அல்லது பேராய தேர்தலாக இருக்கலாம் குருவானவர்களாக இருக்கலாம். நானே எங்கே பாலிடிக்ஸ்ல ஈடுபடுறதே கிடையாது. கேட்பாங்க அந்த கட்சி அந்த கட்சியா எந்த கட்சியும் கிடையாது அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லுங்க. யாரையும் இது வரைக்கும் காப்பீடு அந்த கட்சி இந்த கட்சி கொடுத்தாங்க எங்கேயும் போடுறது கிடையாது. யாரையும் கொடுக்கறது கிடையாது. நீங்களும் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா இருக்கணும்னு சொல்லி நம்ம பெரிய தரிசனம் அடுத்த ஜெனரேஷன் யூனிட்டியா வளரும். அந்த குடும்பத்தில் உணவு உடைப்பு எல்லாரும் ஒரே சமம், எல்லாரும் ஒரே வீட்டு பிள்ளைகள் இருக்கிறது. தரிசனம் தான் தரிசனம். அவ்வளோ ரிசோர்ஸ் நம்மகிட்ட அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கு. அந்த ரிசோர்ஸை கோஆர்டினேட் பண்ண முடியாம எதுக்கு அற்பமான காரியங்கள் பார்க்கலாம். அது இல்லாம பெரிய உன்னதமான திட்டத்தோடு நீங்க செயல்படணும்னு சொல்லி மனதார வாழ்த்துவோம். கற்றுடைய ஆசிரியர்களும் எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து கற்ற நன்மை திருவை ஆசீர்வாதங்களை கற்றுக்கிறார்கள். நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருமே இப்பவே சுகர் பிரஷர் லெவல்லாம் கூடி குறைஞ்சி ஒரு வித மயக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூஸ் அரேஞ்ச் பண்ணலாங்கிற இன்னும் காலையிலே வந்துச்சு. அதுக்கு பிறகு யோசிச்சு நிறைவேற்ற முடியல. இந்த நாளிலும் கற்றவங்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறார். இன்னைக்கு அதிகாலை வேலையில வாக்குத்த ஆராதனை செய்தி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க.
இந்த அன்பு இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனா 6 வருடமாக எங்களோடு ஊழியர்களை உதவி செய்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கடைசி மாதத்துல கூட ஆலோசனை கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க. ஐயா இந்த காரியத்தை நீங்க சரி செய்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுக்கு எனக்கு முன்னாடியே பிரசங்கம் பண்ற ட்ரைனிங் எல்லாம் கிடையாது, நான் பண்ணதில்லை. வாலிப பெண்கள் அவங்களுக்கு பேசுறதுதான் வழக்கம். ஆனா போலியர்களும் பாஸ்டேட் தான் செய்யறதா பிரசங்கிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது நிறைய வாய்ப்புகளை தருது. அதற்கான ஆண்டு நினைக்கிறேன். ஐயா அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. நிறைய சுயாதீனமா முடிவெடுக்க உதவி செய்வாங்க, பேசுறதுக்கு உதவி செய்வாங்க. அவர்களிடத்துல நான் பெரிதாக நோட்ஸ் கேட்டு பிரசங்க குறிப்புகள்லாம் கேட்கறதெல்லாம் கிடையாது. ஜெபித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன வசதி சொல்ல சொல்லுகிறாரோ அந்த ஆயத்தை பண்ண நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறதாக திருச்சபையாரான உங்களை வாழ்த்துகிறோம். மனப்பூர்வமாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகட்டும். எங்களை எங்கள் பெற்றோர் இழந்திருக்கிறார்கள், ஊழியத்துக்காக அர்ப்பணித்து இழந்திருக்கிறாங்க. அதே போல அதனால இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் பயன்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கு. அதனால நீங்களும் பெற்றோராக இருக்கிறீங்க. முதல் பிள்ளை கற்றுக்குரியன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. எங்க 3 பிள்ளைகளுமே ஆண்டுக்குரியன்னு சொல்லி 2ஆம் இடத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க. 3 பையன் இருக்கிறாங்க, 3 பேரும் ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி. அதே போல உங்கள் பிள்ளைகளை நீங்க அர்ப்பணிங்க. 2 பிள்ளை இருந்தாலும் சரி, 3 பிள்ளை இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளையும் ஆண்டவரே உங்களுக்குரிய பிள்ளை, உங்க வேலையை செய்யணும், படிச்சாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அர்ப்பணிங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, திருச்சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிற பிள்ளைகளா இருப்பாங்க, சேவை மனப்பாட்டோடு காணப்படுவாங்க, பரிசுத்த வழியில் நடப்பாங்க. என்னாலும் பிள்ளைகளால் அதுக்கு சமாதானம் பெரிதாக இருக்கும். அதே போல ஆண்டவருக்கு தான் எல்லா புகழும் துதியும். ஐயா சொன்ன மாதிரி துதிக்கு மாத்திர அவர் மாத்திரம் தான். நாங்கள் சாதாரண மனிதர்கள், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். எல்லா மகிமை, புகழ், கனம், துதி எல்லாம் ஆண்டவருக்குரியது. அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம், இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் சொல்லி அநேகம் சொல்லிக் கொடுத்தீர்கள். ஆனால் அந்த ஊழியர்கள் எல்லாம் ஆரம்பித்தது ஆண்டவர் தான். அவரே இறுதி வரை நடத்துவார். துவங்குகிறவர் முடிக்கிறவர் எல்லாம் அவர் தான், அவருக்குரியது. தொடர்ந்து ஊழியர்கள் நடைபெற உதவி செய்யுங்கள். என்றால் இது உங்களுடைய சொந்த திருச்சபை, இது உங்க ஊர், உங்க சபை, உங்க ஆலயம். அதனால நீங்கள் தான் இதை பொறுப்பாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லா ஊழியர்களையும், குறிப்பாக மருத்துவ ஊழியம், மிஷினரி ஊழியம், மிஷினரினா சம்பளம் கொடுக்கிறதே ரொம்ப கடினமா இருக்கும். ஒவ்வொரு மாதம் நிறைய காரியங்களை நீங்க கொடுக்குறீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா இந்த காரியங்களும் நீங்க உதவி செய்யும்படி, மாத சம்பளத்தை கொடுப்பதற்காக உதவி செய்யும்படி, ஒரு பொருத்தனை செய்யும்படி நாங்கள் அன்பாய் கேட்கிறோம். ஆரம்பித்த ஊழியத்தை நிறுத்துவது ரொம்ப எளிது, ஆனால் ஆரம்பித்து ரொம்ப கடினம். அதே போல மரியனா என்று சொல்லி நம்ம ஒரு தொழில் பயிற்சி நிலையமாக உதவி செய்யும்படியாக பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள் நேரத்தில் செல்போன்ல செலவிடக்கூடாது, ஒரு தாளம் பெறணும்னு சொல்லி டிராயிங் பயிற்சி கொடுப்பதற்காக, அழகுகளை பயிற்சி கொடுப்பதற்காக, தையல் பயிற்சி கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் அது ஒரு எளிமையான ஆர்வமாக இருக்கலாம். ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பது பெருகும் அல்லது அற்பமா இல்லாதவர்கள் அதற்கும் நீங்க உதவி செய்யணும். தையல் சொல்லி கொடுக்குற பிள்ளைகள் இருக்கிறாங்க, தன்னுடைய நேரத்தை அதை இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி கொடுக்க வேண்டும். அதனால அதற்கும் நீங்க ஜெபத்தோடு ஆண்டவருக்கு ஒரு தீர்மானப்படி செய்யும் போது உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவையுள்ள ஊழியர்களை கண்டுபிடித்து அதற்கு நீங்க உங்களுடைய பணத்தை காணிக்கையாக கொடுக்கும் போது அதனுடைய பலன் பெயரற்றதாக இருக்கும். ஆண்டவருக்கு எல்லாம் அதிக உண்டாகும். எங்களோட ஊழியத்தை உதவி செய்த எல்லா ஊழியர்களையும் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் உங்களுடைய எல்லா பொருட்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள், எல்லா விதமான பொருட்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய அன்பை, ஆதரவை, உற்சாகத்தை தெரியப்படுத்துறீங்க. அநேகர் கண்ணீரோடு இருந்து வெளியனுப்புவதற்காக கண்ணீரோடு இருந்தீர்கள். உங்களுடைய அன்பை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் நன்றி சொல்கிறோம். நாங்கள் தூத்துக்குடியில திருமணமாகி திருமண சபை முறையாக ஐயா இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு 2011 திருமணம். உள்ளே போய் கொஞ்ச வருஷங்கள்ல 2 பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர் அப்பொழுதுதான் புதிதாக வீட்டுக்கு முடிந்ததுக்கு வந்திருந்தாங்க. அந்த அண்ணன் சொன்னாங்க, அப்ப நீங்க போகிற இடமெல்லாம் அநேக பெண்கள் நீங்க வெளியே கிளம்பும் போது கண்ணீரோடு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்பொழுது அந்த சகோதரர் நினைத்து பார்க்கிற உயிரோடு இல்லை, ஆனா அந்த தீர்க்க தரிசனங்களை நாங்கள் ஒவ்வொரு சபைகளும் பார்க்க முடியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்கு ஊழியத்துக்கு உதவியா இருக்காங்க. நிறைய நேரங்கள் அவங்களுக்கு நாங்கள் பெற்றோரா அவங்களோட ரொம்ப நேரம் செலவிட முடியாது, நினைத்ததெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, ஆனா கூட உதவியோடு இருப்பாங்க. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நமக்கு மகிழ்ச்சியான மதியத்திற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டு அழைத்து பயிற்சி கொடுத்து 6 ஆண்டுகளாக ஊழியக்காரனாக, சகோதரனாக, சகோதரியாக, குடும்பத்தில் ஒருவராக தாய் திருச்சபையிலும் பிள்ளை திருச்சபையிலும் சிறுவர்கள் மத்தியிலே, வாலிபர் மத்தியிலே, குடும்பங்கள் மத்தியிலே
திருச்சபையிலே வசனத்தை உபதேசிக்க, விசாரிக்க, ஆண்டவரை காணாமல் போனவர்களை தேட, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க கர்த்தர் பயன்படுத்தியதையா நாங்கள் அற்புதமான ஊழியர்களையா கடமையை செய்திருக்கிறோம். இப்படி சொந்த திருச்சபை மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அதுபடி 6 ஆண்டுகள் காட்டின அன்புக்காக, ஜெபத்திற்காக, உதவிக்காக, ஆலோசனைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம். நாங்கள் ஒரு நாளிலே பரலோகத்தில் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படணும். ஆண்டவரை மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் குடும்பங்களை விசாரிக்கும் போது குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கு, சாட்சியா இருக்கு, அன்பா இருக்காங்க, ஐக்கியமா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தாங்கன்னு சொல்லி சிறுவர்கள், வாழ்வுகள், பெரியவர்கள் எல்லாரையும் கேள்விப்படணும் ஐயா. அந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரை. கலந்தோடு பிரயாசப்பட்டோம். நான் நட்டேன், அப்பதும் நீர் பாய்ச்சினான், தேவன் தான் விளைய செய்தார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷத்தை ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள் தொடர்ந்து சத்தியத்தில் நடக்கணும், மனதார ஆசீர்வதிக்கணும், எல்லா குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். அற்புதமான உயர்வு, எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் இயேசு ராஜாவுக்கே உண்டாவதாக. ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற புதிய குருவானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்ன தரிசனத்தோடு அழைத்து கொண்டு வாரீங்களோ அந்த தரிசனங்கள் நிறைவேற்றப்படட்டும் ஐயா. திட்டங்கள் நிறைவேற்றப்படட்டும். ஆத்மாக்கள் கிறிஸ்துவுக்காக பலப்படுத்தப்படட்டும். அவர் தங்கி ஊழியம் செய்கிற நாட்கள் இந்த கிராமத்துக்கும் அவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே போய் வர கடவோம். God bless you.